இதுக்கு சப்சிடி வாங்கியாச்சு. இது PM சூரியகர் சப்சிடி வாங்கிடுச்சு. நோ இஷ்யூஸ், சப்சிடி வாங்கியாச்சு. பேசிக்கலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு வாலை போட்டுட்டு ரூம் போட்டுட்டு கொடுத்துட்டோங்க. தட்ஸ் இட். ஸோ இட் இஸ் த சேம் சப்சிடி ப்ராஜெக்ட். இப்போ ஒரு லேண்ட் இருக்குது உங்களுக்கு, ஓகே, கொடைக்கானல்லையோ ஊட்டிலையோ இருக்கு, இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் நல்ல பிளேஸ்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 வச்சுட்டா இட்ஸ் ஜஸ்ட் நைட் அவுட் ஸ்பேஸ். நீங்க ரெண்ட்டுக்கு கொடுத்துடலாம். இப்போ நிறைய டிராவலர்ஸ் இருக்கிறாங்க, நைட் ஸ்டே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நின்று எடுத்துட்டு வேற எங்கேயாவது நாளைக்கு போகணும்னா கூட எடுத்துட்டு போயிடலாம். எல்லாம் நாக் டவுன் கண்டிஷன் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு சேனல் நீலக்குருவி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷனை பற்றின வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான வீடியோங்க. அதாவது உங்களுக்கு ஒரு 3 லட்சத்துல 4 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு 3 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி ஒரு வீட்டையே உங்ககிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலுக்காக தான் இங்கே நான் வந்திருக்கேன். நம்மளோட பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டோட ஹெட் JAYAM குரூப் கம்பெனியோட ஓனரான கௌதம் செட்டி சார் நம்மளோட இருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்டு மேற்கொண்டு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. இப்போ நம்ம JAYAM குரூப்பில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா JAYAM கிரகம் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ இந்த கான்செப்ட் பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரியான டைப்பில் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டுட்ருக்கோம், என்ன மாதிரியான கிலோவாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டையும் பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். சரிங்க சார், எல்லாருக்குமே வணக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் JAYAM's குருஹம் அப்படின்னா என்ன? குருஹம்னா என்ன? நார்மலி வீடு. ஓகே, ஸோ நாங்கள் நிறைய வந்து சோலார் ஸ்ட்ரக்சர் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் என்ன பார்த்தோம்னா, ஏன் ஒன்லி சோலார் போடுறாங்க, ஸ்ட்ரக்சர் போடுறாங்க, நம்ம ஒரு வீடாகவே கொடுத்துடலாமே, ஒரு ரூமாகவே கொடுத்துடலாமேன்ட்டு. ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ண R&D எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து we are come to a situation where we have started installations, where we are offering customers not just solar structures or solar panels. We are giving them an entire solution with an entire room. ஒரு 100 square feet பேஸ் மாடலில் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. 100 square feetல இருந்து ஒரு 400 to 500 square feet வரைக்கும் ஈஸியாக போகலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் போடுறீங்க, இது வந்து என்ன மாதிரியான மெட்டீரியலில் நம்ம அந்த வீடு மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கீங்க இல்லையா? இது வந்து எப்படி மூவபிள்ன்றீங்க, எந்த விதத்தில் இது மூவபிளாக இருக்கும்? ஸோ மூவபிள் மீன்ஸ் பேசிக்கலி இது எல்லாமே நாக் டவுன் கண்டிஷனில் வரும். ஓகே, நாக் டவுன் கண்டிஷனில் வந்ததுக்கப்புறம் எல்லாம் நட்டு போல்ட் சிஸ்டம் தான். கனெக்ட் பண்ணிட்டு வால் பேனல் போட்டுட்டு அண்டு சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு கிளியர் பண்ணுறது. எங்கெல்லாம் கேப்ஸ் வருதோ we are having a sealants for that. sealants வச்சுட்டு then we are placing the entire home on the roof or farm or construction site anywhere and use it as an on-grid or off-grid solutions. ஸோ ரெண்டுமே பண்ணுறீங்க? ரெண்டுமே பண்ணிட்டு. இப்போ இது என்ன மெட்டீரியல் சார்? ஸ்கெலிட்டன் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தான். இது ஸ்டீலோட ஃப்ரேமு, ஹாட் டிப் கேல்வனைஸ் ஸ்ட்ரக்சரு, கீழே வந்து பேஸ் ஃப்ரேமு, இதெல்லாம் வந்து ஸ்டீலு. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்ஸ், சைடு வால்ஸ் எல்லாமே வந்து 50 mm வால் பேனல் திக்னஸ் இருக்கும் நம்மளுக்கு. பஃப் பேனல்ஸ் ஆன்ட்டு. பஃப் பேனல் என்னன்னா 2 சைடு ஸ்டீல் இருக்கும், நடுவில் வந்து ஃபோம் இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் ஹீட் ரெசிஸ்டன்ஸ். பேசிக்கலி பஃப் பேனல் வந்து நல்ல ஹீட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அட் த சேம் டைம் ரூஃப் கூட பஃப் பேனல். நாங்கள் வந்து சும்மா ஒரு ஷீட் ரூஃப் எல்லாம் போடல இதில். we are giving a proper puff panel roof sheet, so that உங்களுக்கு வந்து சவுண்டு கூட கொஞ்சம் கம்மியாக கேட்கும் வெளியில் உங்களுக்கு. so that இப்போ they can use this for site office, இப்போ ஒர்க் ஆஃபீஸ், சில்ட்ரனோட ப்ளே பண்ணுறதுக்கு, ஓகே, கேரம்ஸ் ஆடுறதுக்கு, எனி ரெக்ரியேஷன் ஒரு செப்பரேட் ரூமாக இருக்கும், ப்ரைவசியாக இருக்கும். ஜிம், யோகா, எனிதிங் they can do in this. ஓகே, சூப்பர் சார். இப்போ நம்ம வீட்டில் உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். வெல்கம் டு JAYAM's குருஹம். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம இப்போ இருக்கிறோம். ஓகே, 10 அடி பை 10 அடி, 10க்கு 10 இந்த ரூம், 10க்கு 10. சூப்பர். ஓகே, இதுக்கு பார்த்தோம்னா நம்ம என்னெல்லாம் ஆஃபர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are giving this entire home as it is. Okay, 100 square feet ல ஒரு 360 degree rotary fan. ஓகே, 2 லைட் வெளியில அண்ட் உள்ள, அண்ட் ஸ்லைடிங் விண்டோஸ்ங்க. இதுல ஸ்லைடிங் விண்டோஸ் இப்போ so that ஓபன் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. சோ ஸ்லைடிங் விண்டோஸும் கொடுக்குறோம், ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ கூட கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சோ
ஜென்ரலா நம்ம 2 விண்டோ தான் கொடுப்போம். இப்போ கஸ்டமர் கேக்குறாங்க இல்ல எனக்கு 3 வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா we can add it. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நமக்கு. ஆமா. இப்போ நான் வந்து ஒரு 3 கிலோவாட் போட்டா எனக்கு இந்த 10 ரூம் கிடைக்குன்றீங்க. ஆமா. சோ எனக்கு அதே 3 கிலோவாட்ல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசா தாங்க சார்னா அப்படி பண்ணலாமா? ஆமா. சோ மாடல்ஸ் வந்து நான் மாடல்ஸ் பத்தி சொல்றேன். நம்மளோட ஏரியா மாடல்ஸ் வந்து ரூம் மாடல்ஸ் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. 100, 200, 300, 400 அந்த மாதிரி. ஓகே. சோலார்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 2 கிலோவாட்ல இருந்து அப்ராக்சிமேட்லி 15 to 16 கிலோவாட் கூட போயிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்ல only 2 to 3 கிலோவாட் தான் பண்ண முடியும். ஓகே. அண்ட் பட் இதே 2 to 3 கிலோவாட் நீங்க 200 ஸ்கொயர் ஃபீட்ல கூட போடலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. இப்போ சில பேர் என்ன கேட்குறாங்க, சார் எனக்கு ரூம் மட்டும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்ட்டு. ஸோ ரூம் பெருசா வேண்டிட்டு சோலார் கம்மியாக இருந்தால் கூட நம்ம பண்ணலாம். ப்ரொவைடட் ஒருவேளை ரூஃப்ல இருந்துச்சுன்னா அந்த ரூஃப்ல அவங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும். எஸ். அண்ட் அட் த சேம் டைம் நீங்க பாத்தீங்கன்னா தேர் ஆர் ஆப்ஷன்ஸ் டு டூ பார்ட்டிஷன் ஆல்சோ வித் த சேம் வால் பேனல். பட் அது அவங்க விருப்பம் கஸ்டமரோட. ஓகே சார். இப்போ நம்ம போட்டுக்கிற இந்த மெட்டீரியலோட சைஸ் டைமென்ஷன் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம போட்டிருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிப் சொல்கிறீங்க. ஆமாம். ஹார்ட் டிப்னா எவ்வளோ திக்னஸில் போட்டிருக்கீங்க, என்ன மாதிரியான பில்லர் வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்கீங்க, பேனல் அதுக்கு பிறகு எவ்வளோ ஹைட்டில் போகுது, அதை கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்களேன். ஓகே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாமே ஹார்ட் டிப் கேல்வனைஸ் 80 டியூப் வச்சுட்டு அரௌண்ட் 2 to 2.5 mm திக்னஸில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ ஹைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இது. ஹைட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 8 feet தலை அடிக்காம 8 feet இருக்கணும் உங்களுக்கு. ஸோ ரூமே 8 feetனா சோலார் அதுக்கு மேலே வரும்போது சவுத் சைடு நம்மளுக்கு 10 அடி வந்துடும். பேக் சைடு நம்மளுக்கு 13.4 feet 13.5 feet வந்துடும். ஸோ டோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா height is approximately average 12 feet வருது. and this withstands 180 kmph wind speed. ஓகே சார். இப்போ நம்ம வால்லாம் போட்டிருக்கோம், பஃப்ல போட்டிருக்கோம்ன்றீங்க. ஆமாம். இதோட திக்னஸ் என்ன சார் வருது? ஸோ வால் பேனல் திக்னஸ் அரௌண்ட் 50 mm திக்னஸ் இருக்குங்க நம்மளுக்கு. அது வந்து ரெண்டுமே வந்து 0.6 to 0.7 mm திக்னஸ் ஸ்டீல் இருக்கும். ஓகே. அதுக்கு நடுவில் ஃபோம் இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. ஸோ தட் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஹீட் ரெசிஸ்டன்ஸ் அதே as well as சவுண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி சவுண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட நல்லா தான். ஓகே. இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு ஃபேமிலி உள்ள தங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து இப்போ வெயிலோட தாக்கம் நீங்கள் சொல்கிற ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்ட்டு அது ஒரு சவத்தில் நம்ம நார்மலாக பிரிக்கை வச்சு கட்டுற அந்த கம்ஃபர்டபுள் ஜோனில் இருப்பாங்களா, இல்லை கொஞ்சம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா பிரிக் இஸ் ஆல்வேஸ் எ பிரிக். ஏன்னா அது திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இது வந்து திக்னஸ் 50. ஏன்னா நம்ம பட்ஜெட்குள்ளே பண்ணணும் அண்ட் ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் குறைச்சிருக்கோம் 50 mm. பட் இட் இஸ் நாட் எ வெரி பிக் டிஃபரன்ஸ் ஃப்ரம் பிரிக் வால் டு இது நல்லா தான் இருக்கும். ஓகே, நல்லா தான் இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சின்ன பசங்க இருப்பாங்க, ஏதாவது வச்சு குத்துறாங்க, அந்த மாதிரி சமயத்தில் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? கன்ஃபார்மாக 99% ஒன்றும் ஆகாதுங்க. பட் இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பிரிக் இருந்தாலும் எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் ஓங்கி அடிச்சா கண்டிப்பாக டன்ன வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சா எதுவுமே தாங்காது. பட் நார்மல் இட்ஸ் a very good structure which can withstand wind speed of 180 kmph. அண்ட் சைக்ளோன் தித்வா கூட வரும்போது இது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. நோ இஷ்யூஸ். ஆல்ரெடி நீங்க வேற இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி? ஆமா, ஆந்திரால எல்லாம் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். தமிழ்நாடு கிராண்டா நாங்க லான்ச் பண்றோம். ஃப்ரம் February 12, 13, 14 நம்ம சோலார் எக்ஸிபிஷன், ரெனியூவபிள் எனர்ஜி சோலார் எக்ஸிபிஷன் சென்னை ட்ரேட் சென்டர். ஓகே. அங்க எல்லா மாடல்ஸும் வைப்போம். கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு கூட பண்ணலாம், புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணலாம், அங்கேயே புக் பண்ணா வித் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். சூப்பர் சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு புது கல்ச்சர் வந்துட்டு இருக்கு. எப்படின்னா வந்து கண்டெய்னரில் அப்படியே வச்சுட்டு அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுடையது யூனிக்னஸ் என்னவா இருக்கும்ன்றீங்க? ஸோ கண்டெய்னர், ஸோ தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டினுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து மேக்ஸிமம் விட்த் ஆஃப் த கண்டெய்னர் இந்த என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன்லி 2 meters. கண்டிப்பாக. ஓகே. இப்போ பாருங்க இது எவ்வளோ விட்த் இருக்கு. ஓகே. ஸோ அவர்ஸ் இஸ் 3 meters விட்த் வித் ஹீட் ரெசிஸ்டன்ட். இப்போ கண்டெய்னர் எல்லாம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் உட்கார்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபீஸ் டேபிள் இங்கே மாதிரி செஸ் ஆடுறது இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கு, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்காது. விட்த் ரொம்ப கம்மி. ஸோ அண்ட் ஆல்சோ ஹீட் ஜாஸ்தி. அண்ட் இப்போ என்னன்னா கண்டெய்னர்னா என்ன, ஒரு கிரேன் வேணும், மேலே தூக்கி வரணும், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே
நாக் டவுன் கண்டிஷன்ஸ் தான். எல்லாமே வந்து இங்கே இன்ஸ்டால் வித்தின் 24 hours இன்ஸ்டாலேஷன். ஒரே நாளில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஒரே நாளில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே. இப்போ இன்ஸ்டாலேஷன்னா எப்படி சார் இது எந்த மாதிரியான இன்ஸ்டாலேஷன் நடக்குது? நட்டு போல்ட் அந்த மாதிரியா இல்லை வெல்டிங் டைப் எந்த மாதிரியான? அதான் சார் நாங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே நாக் டவுன் கண்டிஷன். எந்த வெல்டரு தேவையில்லை நம்மளுக்கு. இதுக்கு டைரெக்டாக வந்து நட்டு போல்ட் சிஸ்டம் தான். லீக்கேஜஸ் இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகே சார். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இதுக்கு எத்தனை வருஷம் ஏதாவது வாரண்டி அந்த மாதிரி கொடுக்குறதுனா எத்தனை வருஷம் கொடுப்பீங்க? லீக்கேஜஸ்க்குலாம் எவ்வளோ நாள் வாரண்டி கொடுக்குறீங்க? ஸோ சர்வீசஸ் அண்ட் வாரண்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் வாரண்டிஸ் ஒரு ப்ராடக்ட் ஒரு வாரண்டி இருக்குங்க நம்மளுக்கு. சோலார் பேனல் அது 25 years, இன்வெர்டர் ஆன் கிரிட் இன்வெர்டர்னா 10 years, 8 years to 10 years. ஓகே. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 5 years. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 5 years கொடுத்துட்ருக்கோம். பட் ஆப்வியஸ்லி ஒன்லி ஃபார் 1 year இஸ் இது என்ன சர்வீஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறமா சர்வீஸ்ன்றது மோஸ்ட்லி எதுவுமே இருக்காது. சின்ன சின்ன இஷ்யூஸ் லைக் எலக்ட்ரிக்கல் அண்ட் திஸ் திங் நார்மலாக பண்ணி கொடுப்பாங்க, லோக்கல்லே பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட மெயின் எய்ம் இதில் என்னென்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், கஸ்டமருக்கு சோலார்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வரணும் அண்ட் குவிக் இன்ஸ்டாலேஷன் நடக்கணும். ஏன்? பிகாஸ் இன்னைக்கு ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, ஒரு சின்ன ரூம் பண்ணுறதுக்கு நீங்கள் மேஸ்திரிக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 10 கால் 20 கால் பண்ணிட்டு அவங்களோட ஓவர் டிபெண்டன்சியாக இருந்துட்டு ஓகே ஒரு சின்ன ரூம் கட்டுறதுக்கு 1 month எடுக்கிறது, 20 days எடுக்கிறது, இதெல்லாம் இனிமேல் கான். ஸோ we want to replace that. We want to encourage budget living and budget cost construction. Super. And we want to revolutionize this. Okay. ஓகே சார். அந்த மேலே நம்ம அந்த சோலார் பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஓகே சார். நம்ம இப்போ இன்டீரியர் பார்த்தோம். இப்போ எனக்கு சோலார் போடுறீங்க, அதோட ராஃப்டரோட சைஸ் என்ன, பர்லினோட சைஸ் என்ன, அதை கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் சார். சார் ராஃப்டர் வந்து நம்ம 2 mm திக்னஸில் 80/40 ரிபிட் செக்ஷனு ஆர் 150 ரிபிட் செக்ஷன் பண்ணுறோம். நம்ம மற்றவங்க மாதிரி ஓன்லி சி அந்த மாதிரி பண்ணுறது வித் ரிப்ஸ் பண்ண என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும் அது. ஓகே ஓகே. ஸோ அது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பர்லின் வந்து எதர் சி இல்லைன்னா ஹேட் அப் டு கஸ்டமர் ரிக்வெஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி சி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் சில பேர் ஹேட்டும் கேட்டுட்ருக்காங்க, அந்த மாதிரி ஹேட் கூட பண்ணுறோம். ஓகே சார். இப்போ இந்த பேனல் போட்டிருக்கீங்க. பேனலில் வந்து இப்போ இது வந்து சப்சிடி ப்ராஜெக்ட் 6 பேனல் போட்டுருக்கீங்க. ஆமாம். சப்சிடி இல்லாமல் எனக்கு நான் டிசிஆர் பேனல் போடுறதா இருந்தாலும் போட்டு தரலாமா? ஆமாம், அது கஸ்டமரோட விருப்பம். நான் டிசிஆரும் போடலாம், டிசிஆரும் போடலாம். அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் இதே இப்போ நீங்கள் 3 kilowatt பிஎம் சூரியகரில் சப்சிடி கூட வாங்கலாம். இதுக்கு சப்சிடி வாங்கி இது பிஎம் சூரியகர் சப்சிடி வாங்கிடுச்சு, நோ இஷ்யூஸ். சப்சிடி வாங்கியாச்சு. பேசிக்கலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு வாலை போட்டுட்டு ரூம் போட்டுட்டு கொடுத்துட்டோங்க. தட்ஸ் இட். ஸோ இட் இஸ் த சேம் சப்சிடி ப்ராஜெக்ட். இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் போடுறப்போ எம்என்ஆர்இ ஸ்டாண்டர்டில் தான் வருதா? இட் இஸ் ஆல் எம்என்ஆர்இ ஸ்டாண்டர்ட் ஒன்லி. ஆல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஆஸ் பர் எம்என்ஆர்இ ஸ்டாண்டர்டு. ஓகே சார். இப்போ மெயின் கொஸ்டின், இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் போடுறாந்தா என்ன காஸ்ட் வருது? ஸோ இப்போ நாங்கள் பேஸ் மாடல் 100 square feet இருக்குல்லங்க, 100 square feet வித் 3 kilowatt சோலார்னா அரௌண்ட் 3.9 to 4 lakhs நம்ம எண்ட் கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த 4 lakhsல வந்து எதெல்லாம் இன்க்ளூடு, என்னென்ன மாதிரி பேனல் போடுறீங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் போடுறீங்க? ஸோ சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஆர் பேனல் தான் போட்டுட்ருக்கோம். ஓகே. we are tied up with either வாரி, ரைசான், இந்த மாதிரி tier 1 கோல்டி, இந்த எம்வி, ப்ரீமியர் எனர்ஜிஸ், all Adani, all these big companies we are doing this. கஸ்டமரோட விருப்பம். மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் இது தான் போயிட்டுருக்காங்க, பைஃபேஷியல் பேனல்ஸ் தான் போயிட்டுருக்காங்க. அண்டு இன்வெர்ட்டர், ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் வித் இன்ஸ்டலேஷன் ஃபுல்லாக நாங்களே பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயே 2 லைட்டு ஒரு ஃபேனும் கொடுத்துட்ருக்கோம் வித் விண்டோஸு அண்ட் என்டையர் இன்ஸ்டலேஷன் செட். ஸோ இந்த அமௌண்ட்டில் வந்து இதெல்லாம் சேருது. ஆமாம். இப்போ நான் வந்து எனக்கு டிசிஆர் வேணாம், நான் டிசிஆர் போகிறேன், எனக்கு சப்சிடியே வேணாங்க, நான் டிசிஆர் போகிறேன்னு வச்சுக்கலேன். ஆமாம். அப்போ ரேட்டு கம்மியாகும் இல்லையா? ஆமாம், கம்மியாகும். அப்போ என்ன ப்ரைஸ் வருது? இது எவ்வளோ கம்மியாகும், என்ன கம்மியாகும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிட்டா நல்லா இருக்காது. நீங்கள் வந்து சோலார் எக்ஸிபிஷன் February 12, 13, 14 நம்ம சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து பாருங்கள். எல்லா மாடல்ஸும் அங்கே வச்சுருக்கிறோம். ஓகே. டீட்டெயில்டாக அங்கே டிஸ்கஸ் கூட பண்ணாங்க. அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது ஸ்பாட் புக்கிங்ஸ்க்கு. ஓகே, சூப்பர். இப்போ 3 kilowatt பார்த்துட்டு இருக்கோம். 5 kilowatt வேற ஒரு இடத்துல லொக்கேஷன் சொன்னீங்களா, அங்கே போகலாமா? எஸ், நெக்ஸ்ட் அங்கே தான் போவோம். அண்ட் அது வந்து வீட்டுக்கு மேலே இல்லை, அது ஒரு அருமையான பிளேஸு, வாங்க பார்க்கலாம். சூப்பர் சார். ஓகே. ஓகே சார். இப்போ நம்ம வந்துருக்கிற சைட், இந்த சைட் நேம் என்ன சார்?
இது வந்து ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்ட்டுங்க பேசிக்கலி. இப்போ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேண்டு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஃபார்ம் இது. ஓகே. ஸோ அதுலேயே நம்ம வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி கொடுத்தோம். ஓகே. 5 கிலோவாட் சோலார் பவர். இது வந்து 5 கிலோவாட். இது 5 கிலோவாட்டுங்க. ஓகே. 5 கிலோவாட்ன்றது இது ஆன் கிரிடா ஆஃப் கிரிடா? இது ஃபுல்லி ஆஃப் கிரிடுங்க. ஓ, ஃபுல்லாவே ஆஃப் கிரிட். எஸ், there is no power connection at all. Fully run by solar only. Even at night battery energy storage system. இப்போ நம்ம 5 கிலோவாட் பேட்டரி போட்டிருக்கோம், அதை வச்சுட்டு ரன் ஆகுதுங்க. ஓஹோ. இப்போ பார்த்தீங்கன்னா this is a 200 ஸ்கொயர் ஃபீட் ஃபார்ம் ஹவுஸுங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கு, இல்லைன்னா ஃபார்ம் இருக்கு, ஒரு ஏதாவது வீக்கெண்ட்ல போய் ஸ்டே பண்ற மாதிரி பிளான் இருக்கு, இல்ல நார்மலாவே இருக்கிற லேபருக்கு கூட நீங்க தங்குறதுக்கு ஏதாவது இடம் கொடுக்கணும், லோ காஸ்ட்ல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ஈஸிலி கன்ஸ்ட்ரக்ட் திஸ். இதே சோலார் நீங்க இபிக்கு போயிட்டு கனெக்ஷன் வேணும்ன்ட்டு இது என்ன அப்ளிகேஷன் போடுறது இதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் வரலாம், ஆஃப் கிரிட் போடலாம், போயிட்டே இருக்கலாம் நம்ம. சூப்பர். வீக்கெண்ட்ஸில் சில்ட்ரனோட வரலாம். ஓகே. இப்போல்லாம் வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மண்ணோட மதிப்பு தெரியாது கண்டிப்பாக. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நேச்சரில் எப்படி ஐ மீன் நேச்சுரலாக இது இருக்கு இல்லையா? ஸோ அங்கே ஆடுறதுக்கு, கேம்ஸ் ஆடுறதுக்கு ஃபேமிலியோட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கேரம்ஸ் ஆடு வச்சுருக்காங்க, அங்கே கிரிக்கெட்டு, வாலிபாலு இதெல்லாம் ஆடலாம். அண்ட் சேம் வே ஜஸ்ட் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. யூட்டிலைசேஷன் இஸ் எண்ட்லெஸ். எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். கரெக்ட் கரெக்ட் நம்பர். இப்போ இதில் வந்து இந்த விண்டோஸ்லாம் எத்தனை சார் வரும் இந்த இதில்? இப்போ அதில் வந்து 2 விண்டோஸ் கொடுப்போம். ஆமாம். இதில் வந்து 4 விண்டோஸ் கொடுப்போம். 4 விண்டோஸ். இந்த ரைட் சைடில் 2 வருது. ஆமாம், ரைட் சைடில் 2 வருது, இந்த சைடு 2 வருது. இந்த கஸ்டமர் இன்னொரு விண்டோ கேட்டாரு, ஸோ வி ஹவ் கிவன் ஹிம் 1 more விண்டோ. ஓஹோ. ஓகே. அண்ட் அவருக்கு எல்லாமே ஸ்லைடிங் தான் கேட்டாங்க. ஸோ ஸ்லைடிங் விண்டோனால we did this. ஓ, சூப்பர் சூப்பர். போத் ஃபிக்ஸ்டு கொடுக்கலாம், ஸ்லைடிங்கும் கொடுக்கலாம். ஓகே. ஆமாங்க. இப்போ இதோட பேட்டரி பேக்கப் இதெல்லாம் எங்கே வச்சிருக்கீங்க? இதெல்லாம் பின்னாடி இருக்கு. பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆஃப் கிரிட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். ஓ, ஹைப்ரிட் இன்வெர்ட்டர். ஆமாம், ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட்டுட்டு 5 கிலோவாட் பேட்டரி போட்டிருக்கோங்க. கஸ்டமருக்கு அதிகமாக ரிக்குவயர்மெண்ட் இருந்தது, ஸோ 5 கிலோவாட் போட்டிருக்கீங்க. ஆமாம். இப்போ இதுக்கு என்ன சார் ப்ரைஸ் வருது ஒரு ஆஃப் கிரிட் பண்ணுறாந்தா? ஸோ இது வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 கிலோவாட் சோலார் இருக்குது. ஓகே. 5 கிலோவாட் பேட்டரி இருக்குது. ஸோ ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் இருக்குது. இதில் அடிஷ்னல் காஸ்ட் மெயினாக என்ன வரும்னா பேட்டரி காஸ்ட். பேட்டரி காஸ்ட் எக்ஸ்ட்ரா வருது. ஓகே. அதுக்கான சேஃப்டி பாக்ஸு அண்ட் ஆல்சோ ஹைப்ரிட் இன்வெர்ட்டர், இதுதான் மெயின் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டாக வருதுங்க. இது எல்லாமே சேர்த்து 5 கிலோவாட் ஆஃப் கிரிட் நான் டிசிஆர் பேனல்ல ஒரு 7.2 lakhsக்குள்ள பண்ணிடலாம். அதே பேட்டரி வேண்டாம் எனக்கு நார்மல் ஆன் கிரிட்டே பண்ணோம்னா அட்லீஸ்ட் 1.4 lakhs கம்மியாகும். கம்மியாகும். ஓகே சார். பெரும்பான்மையா இது வந்து யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்க சார்? இப்போ ஒரு லேண்ட் இருக்கு உங்களுக்கு. ஓகே. கொடைக்கானல்லையோ ஊட்டிலையோ இருக்கு, இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் நல்ல பிளேஸ்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 வச்சுட்டா இட்ஸ் ஜஸ்ட் நைட் அவுட் ஸ்பேஸ். நீங்க ரெண்ட்டுக்கு கொடுத்துடலாம். இப்போ நிறைய டிராவலர்ஸ் இருக்கிறாங்க, நைட் ஸ்டே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இது ரெண்ட் அவுட் கொடுத்துட்டு we can just give them as rent and earn some money also. அது மட்டும் இல்லாம நீங்க நின்று எடுத்துட்டு வேற எங்கேயாவது நாளைக்கு போகணும்னா கூட எடுத்துட்டு போயிடலாம். எல்லாம் நாக் டவுன் கண்டிஷன் தான். அவர் எய்ம் இஸ் டு ரெவல்யூஷனைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், லோ காஸ்ட் லிவிங்க்கு சப்போர்ட் பண்ணணும், பெஸ்ட் பட்ஜெட்ல பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு வி வாண்ட் டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல சிவிலுக்காக வெயிட் பண்ற கான்செப்டே எடுத்துட்டு இது என்ன மொபைல் ஹோம் பிளஸ் சோலார் கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர் சார். எஸ், அதுக்காக தான் நம்ம சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடுல கிராண்டா லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். February 12, 13, 14 சென்னை ட்ரேட் சென்டர்ல ரெனியூவபிள் எனர்ஜி எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு. அங்க 4-5 மாடல் நாங்க வச்சிட்டு இருக்கோம். ஓகே. வாங்க பாருங்க, ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இன்னோவேட்டிவ் ஒரு ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறதுன்றது ரொம்ப அருமையான விஷயம். ஸோ இது மக்களும் பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன் இதை யூஸ் பண்ணி. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூங்க. அண்ட் என்ன நம்ம ஆல்வேஸ் திங்க் ஆஃப் ஃபியூச்சர். ஓகே. அண்ட் நல்ல என்ன சோலாரை வந்து எவ்ரி வீட்டில் வரணும். என்னோட எய்ம் என்ன, சோலார் வீடு கூட வரணும். சூப்பர் சார். தேங்க்யூ. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.